வணக்கம். இந்த வீடியோவில் நாளை 2/4/2026 அரசு ஊழியர்களுக்கு 4 மாத நிலுவை DA புதிய அகவலைப்படி சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அகவலைப்படி DA உயர்வு சார்ந்து முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. தற்போது அனைவரின் கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், கடைசியாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை. இதற்கு முன்பாக ஹோலி பண்டிகையை ஒட்டி அகவலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதுவும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் மார்ச் மாத இறுதியில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறு இல்லை. இந்த நிலையில் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. எவ்வளவு உயர்வு கிடைக்கும்? அகவலைப்படி கணக்கீடை பொறுத்தளவில் AICPIW தரவின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் 2025 ஜனவரி முதல் 2025 டிசம்பர் வரை உள்ள 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் DA நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த மதிப்பு சுமார் 145.5 உள்ளது. கணக்கீட்டின் அடிப்படையில் அகவலைப்படி DA சுமார் 60.33% வழங்கப்படும். இது 60 ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். அதாவது 0.33% கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதனால் தற்போது 58% உள்ள அகவலைப்படி 2% அல்லது 3% உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளன. DA கணக்கீடு செய்வதற்கான ஃபார்முலா இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. DA சதவீதம் AICPIW 12 மாத சராசரி -261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் ஏப்ரலில் வெளிவந்தாலும் DA உயர்வு 2026 ஜனவரி முதல் கணக்கீட்டு வழங்கப்படும். இதனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தடவையில் வழங்கப்படும். இது ஊழியர்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதியக்குழு பரிந்துரை 2025 டிசம்பர் 31 முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரக்கூடிய முதல் அகவலைப்படி DA உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதியக்குழு சார்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த DA உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் என்று சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசு தரப்பிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. மிக முக்கியமாக அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது அனைவருடைய கவனம் திரும்பி இருக்கிறது. ஏனென்றால் அந்த முக்கியமான முடிவை தீர்மானிக்கக்கூடிய கூட்டம் அது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.